கொரியாவை ரூல் பண்ண ஒரு அரசருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூடுல்ஸ் தான் இந்த ஜப்ஜி நூடுல்ஸ். இந்த ஸ்பெஷலான நூடுல்ஸை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எப்பவும் போல தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு தனியாக நூடுல்ஸ் மட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸும் ஊற்றிட்டு அதை தனியாக எடுத்து வெளியே வச்சுக்கணும். நீல நீளமாக கேரட், கொடமிளகா, வெங்காயம், அப்புறம் மஷ்ரூம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி பாத்திரத்துல 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கூடயே வர ஒரு சீசனிங்கையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து தனியாகவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் தனித்தனியா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கீரையும் ஒரு முட்டையும் இருந்துச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சீசனிங் மிக்ஸையும் நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வணக்கின எல்லா வெஜிடபிள்ஸையும் நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜப்ஜி நூடுல்ஸ் ரெடி.